தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறார். திராவிட கொள்கையை முன்னெடுத்தது, சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களை மேம்படுத்தியது, இதற்காக கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பாரத ரத்னா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்துல் கலாம், சி சுப்பிரமணியத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி சுப்பிரமணியம், எம்எஸ் சுப்புலட்சுமி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தஞ்சையில் வாழ்ந்த நிலத்தை வைத்திருந்த எல்லா ஜாதிக்கு irrespective of caste அவங்க எல்லாருமே அந்த தஞ்சை மண்ணை விட்டு வெளியேற வேலையை செஞ்சவர் கருணாநிதி. அவருக்கு போய் பாரத ரத்னா கேட்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஊழலின் உறைவிடம், ஊழல் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க கூகுளில் போட்டீங்கன்னா கருணாநிதி தான் காமிக்கும். தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழருக்கும் இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திராவிட கொள்கையை முன்னெடுத்தது, சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களை மேம்படுத்தியது, இதற்காக கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சிரிக்கவே சங்கடமா இருக்கு. இதுக்கு நம்ம வாயால் மட்டும் சிரிக்க முடியாது. இது ரொம்ப அவங்க ஒரு குரூர நகைச்சுவைக்கு சொந்தக்காரங்க. அவங்க ஒரு விளம்பர பிரியருங்கிறத நம்ம தனிப்பட்ட விமர்சனம் வைக்கக்கூடாது, தனி மனிதர் தாக்குதல் கூடாது, அப்படிதான் நம்மளுக்கு சங்கம் சொல்லி வளர்த்துருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கருத்தை சொல்கிறவங்க ஒரு தனி மனிதர். அதுக்காக நம்ம அந்த கட்சியை போய் ஏற்ற முடியுமா? இல்லை அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்ட தென்சென்னை மக்களை தான் ஏற்ற முடியுமா? இல்லை அவங்க பரம்பரையை ஏற்ற முடியுமா? அதெல்லாம் தவறு, அபாண்டமானது, யதார்த்தத்துக்கு முரணானது. அதனால இப்போ யாரை ஏற்ற முடியும்? இந்த கருத்தை சொல்றது தனிநபர் சுமதி, அவங்க பேர் தான், அவங்க பேர் தமிழச்சி தங்கபாண்டியன். அவங்க அது தமிழ்நாடு அரசியலுக்காக சுமதிங்கிறத மாற்றி வச்சுக்கிட்டாங்க. వాడు మనవాడు, వాడు అంతருக்கும் தெலுங்கு తెలుసును, మనக்கும் தெலுங்கு తెలుసును, మీకు తెలుసును, உங்களுக்கும் தெலுங்கு உறவு ஒரு நல்ல இது உண்டுங்க, தெரியும் உங்களுக்கு. வாடு தெலுங்கு வாடு, அந்த அப்படிதான் அவங்க பேரை அதனால அப்படிதான் வச்சுப்பாங்க. வீட்டில் ஒரு மொழியும் வெளியில் ஒரு மொழியும் பேசுவோம் தமிழன், வீட்டிலும் தமிழ் வெளியிலும் தமிழ் பேசுறவன் ஆரியன் 3000 வருடங்களுக்கு முன்பாக படையெடுத்து வந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு தெலுங்கு பேசினாலும், கன்னடம் பேசினாலும், மலையாளம் பேசினாலும், ஹிந்தி பேசினாலும் அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஆனால் இவங்கள மாதிரி நாம் பித்தலாட்ட அரசியல் செய்யலை. பித்தலாட்ட அரசியலே செஞ்சு பழக்கப்பட்ட அம்மா. இப்போ நிறைய பேர் இந்த உதயநிதி ஸ்டாலினை இவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் தென்சென்னை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப சல்லுசா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு தென்சென்னைக்கு ஒரு அழகான எம்பி கிடைச்சிருக்காங்கிறது அந்த ஒரு மனநிறைவு கூட உங்களுக்கு இல்லையான்னு. நீங்க ஒரு டெல்டாவை சேர்ந்தவர், உங்களுக்கும் தெரியும். விளக்கமாறத்துக்கு பட்டுக்குஞ்சலோன்னு ஒரு இது தெரியும். நீங்க அவங்க அழகு இல்லை, அதெல்லாம் விடுங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, அதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இது நீங்கள் சொன்ன கருத்து தான் சொன்னார். உங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிரேட் பீப்புள் திங்க் லைக், ஃபூலிஷ் பீப்புள் செல்டம் டிஃபர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கு. உங்களுக்கு ஒரு அழகான எம்பி கிடைக்க போகிறாங்க, ஓட்டு போடுங்க. அதாவது அண்ணன் எல்ஜி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு தமிழன் பிரதமராக வேண்டாமா? தமிழனை வேட்டி கட்டிய தமிழன் தான் பிரதமரை உருவாக்கினான். பிரதமர் யார் வந்தாங்க, அந்த பிரதமர் தகுதி என்னன்னு தான் பார்ப்பாங்க. அந்த பிரதமர் வேட்டி கட்டியிருந்தாரா, லுங்கி கட்டியிருந்தாரா, அதுக்குள்ள ஜட்டி போட்டிருந்தாரா, கோமணம் கட்டியிருந்தாரா, லங்கோடு கட்டியிருக்காரா, அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னா மறைந்த அண்ணன் நிலகணேசன் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறதா மக்கள் யோசிப்பாங்க. இந்த அம்மாவுக்கு அறிவு இல்லைன்னா கூட மக்கள்கிட்ட ஒரு அன்பாவது இருக்கா அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க. அதுவும் இல்லைங்கிறதான் தெரியுது. ஏன்னா அது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், அழகான எம்பின்னா, அதுக்கு நான் ரிஜாயின்ற சொன்னேன். சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும்னா கரெக்டாக 3:55 ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் அது காலையிலேருந்து 9 மணிலேருந்து ப்ரிப்பரேஷன். இப்போ தமிழக முதல்வர், பொம்மை முதல்வருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒத்துமை என்னென்னா, பொம்மை முதல்வர் கற்கல்ல எப்போ எழுந்திருக்கிறாரோ எழுந்துச்சி பல்லு விளக்கி காப்பி குடிச்சிட்டு உடனே குளிச்சிடணும். ஏன்னா 2 மணி நேரம் அவருக்கு மேக்கப் ஆகும். அந்த மாதிரி அவருக்கு தமிழக முதல்வருக்கே, ஆண் முதல்வருக்கே 2 மணி நேரம் ஆகுமா, இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நேரம் ஆகும். அதனால தான் நீங்கள் அந்த அழகான எம்பிக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. மழையில் வெளில போனாங்கன்னா தான் தெரியும் நமக்கு. இல்லை நம்ம அவன் பேர் என்ன, வெங்கடேசன், ஆமாம், அந்த மாதிரி அவங்களாம் அவங்களுக்கு இனிய நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. இந்த கருத்து ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இது அவங்க
அப்துல் கலாம் தமிழ்நாட்டிலேருந்து பாரத ரத்னா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்துல் கலாம், சி சுப்பிரமணியத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி சுப்பிரமணியம், எம்எஸ் சுப்புலட்சுமி, இசைக்குயில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உடனே மூத்தா பதிவிரதனா இளையா அவிசாரியான்னு யாராவது பாஞ்சு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், அப்போ அவங்களாம் நல்லவங்கன்னா, ஆமாம் இவர் கெட்டவர், இவர் வெறும் கெட்டவர் இல்லை, கேடு கெட்டவர் இவர். அதனால எப்படி அப்படின்னா வனவாசம் படித்தா தெரியும். அது பாரிஸ் கார்னர்லேருந்து ஒத்தவாட தெருலேருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் ராயப்பேட்டாக்கு அந்த சைக்கிள் ரிக்ஷாக்கான கூலியை கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் அப்பா வெளியில் வெயிட் பண்ண, அவங்க வீட்டில் இருக்கிற வாரிசுகள் உள்ளே இருக்கும்போது இவர் உள்ளே போயிட்டு முதல்ல கவியரசு போகிறார், அப்புறம் இவர் போகிறாரு. அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பாருங்க. எப்படியா கொடுத்த பணத்தை வாங்குவேன், இதெல்லாம் இது இல்லை. அதெல்லாம் இங்கே பாரு, நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட இருந்தோம்னா பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போன இடத்துல இருந்தே திருடிட்டு வந்த விஷயம் எல்லாமும் வனவாசத்தில். சரி, அதாவது ஒரு தனிநபர் இது அந்த மாதிரி பெண்கிட்டே பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஏழைகளுக்காக மனம் இறங்கி. ஒரே ஒரு விஷயம், இது ரொம்ப லெங்க்தியாக போயிடும், இருந்தாலும் சொல்லிடுறேன், ரொம்ப நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கட் ஷாட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஜிஆர் வச்சு மிக அதிக படங்கள் எடுத்தவர் தேவர் ஃபிலிம்ஸ், 18 படம் எடுத்திருக்காரு. அந்த 18 படத்துக்கும் தேவர் கொடுத்த சம்பளத்தை தான் அவர் வாங்கினார். இவர் டிமாண்டே பண்ணல. என்ன காரணம்னா முதலாளின்னு தான் கூப்பிடுவார். என்ன காரணம்னா சிங்காநல்லூரில் எம்ஜிஆர் குடியிருந்த தெருக்கு பக்கத்து தெருவில் தேவர் இருந்திருக்காரு, சாண்டோ சின்னப்பா தேவர். அப்போ எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வறுமையில அவங்க அம்மாவோட அங்கே குடியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அன்னைக்கு கருக்கல்ல திங்கிறதுக்கு குளிக்க கஞ்சி கூட இல்லை. நான் போய் ஏதாவது காலனா அரையனா வாங்கிட்டு வரேம்மான்னு எம்ஜிஆர் கிளம்பி போகிறாரு. மத்தியானம் 12-12:30 மணிக்கு எம்ஜிஆர் அம்மா சத்யா அம்மா வெளில குந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசும்போது, எங்கே ராமச்சந்திரன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் பணம் வாங்கிட்டு வர பேருக்காமான்னு உள்ளே வர்றாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பார்த்தோன்னே, என்ன உள்ளே கூப்பிட்டு என்ன சாப்பிட்லையானா, இல்லை அவன் பணம் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். 2 மணி வரைக்கும் அவர் அங்கே இருக்கார். அது வரைக்கும் எம்ஜிஆர் இல்லைன்னா கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் இறக்கும் வரை கால் சட்டை போட்டதாக தான் பல பேர் சொல்லுவாங்க. அந்த 2 கால் சட்டையிலையும் வீட்டில் போய் அரிசியை அள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா எம்ஜிஆரோட அம்மா வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் உள்ளே போய் அந்த அரிசியை எடுத்து போட்டு கஞ்சியாவது வைமா அப்படிங்கும்போது 3-3:30 மணி ஆயிடுது. அப்போதான் ராமச்சந்திரன் வாடிய முகத்தோட வருவார். பணமே கிடைக்கலமான்னொடனே, எப்படி நீ பசியை நீ எப்படிமா தாங்குவேன், நான் தாங்குவேங்கும் போது அந்த அம்மா கஞ்சி எடுத்து குடிடா ராமச்சந்திரா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏதுமா பணமே இல்லையானோடனே, இவன் தாண்டா கொடுத்தான், சின்னப்பா தான் கொடுத்துட்டு போனான் அப்படின்னா அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, 18 படம் நடிச்சு கொடுத்த புரட்சி தலைவராக உயர்ந்த அவர் எங்கே? இவங்களுக்கே மேகலா பிக்சர்ஸ் ஏலத்துக்கு நாங்கள் தெருவுக்கு வந்திருப்போம் அப்படின்னு முரசொலி மாதன் பதிவு செஞ்சார் கருணாநிதியை வச்சுக்கிட்டு. 71 எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எங்கள் தங்க எங்களுக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாருன்னு. நன்றி விசுவாசமே இல்லாத ஒரு மனிதர் அட்டை கத்தி மலையாளின்னு கொச்சைப்படுத்தின தீட்டிய மரத்தில் கூர்ப்பாய்க்கும் ஒரு கொடுங்கோலன் போன்ற தமிழகத்தை ஆண்டவர். இன்னைக்கு கருணாநிதியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டாலினோட அவுரங்கசீப்போட ஆட்சி தமிழகத்தில் இருக்கு. அந்த அளவு கருணாநிதி இவ்வளவு ஒரு துன்பங்களை ஏற்படுத்தியவர். அந்த எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதன் எம்ஜிஆர். பசியின் கொடுமையை அறிந்து எல்லா மக்கள்கிட்டையும் யாராவது ஒரு ஆள் நான் எம்ஜிஆரால் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா பல சமுதாயங்கள், குறிப்பாக தஞ்சையில் வாழ்ந்த நிலத்தை வைத்திருந்த எல்லா ஜாதிக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், அவங்க எல்லாருமே அந்த தஞ்சை மண்ணை விட்டு வெளியேற வேலையை செஞ்சவர் கருணாநிதி. அவருக்கு போய் பாரத ரத்னா கேட்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஊழலின் உறைவிடம், ஊழலின் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கருணாநிதி தான் காமிக்கும். நெப்போட்டிசம், கரப்ஷன், ஃபேவரிசம், அதிகார துஷ்பிரயோகம், ஜனநாயகமற்ற தன்மை, ஒரு ராட்சச குணம், பதவிக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு கேடுகட்டத்தனம், அத்தனையும் தமிழ் மண்ணில் விதைத்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா கேட்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு புற அழகு மட்டும்தான் இருக்கே தவிர மனசு முழுக்க எப்படி சீழ்வடிந்த ஒரு கொடூர மனத்தோட அந்த சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்க முடியுங்கிறது ஒண்ணு. 2வது, இதே கருணாநிதி காங்கிரஸ்காரங்களை காமராஜர்லேருந்து நேருலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் திருமதி ஜெயலலிதாவை கூப்பிட்டு சமுதாயத்தில் ஒரு கேவலமான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகம் ஒரு வக்கரத்தின் உறைவிடமா இருக்குன்னா
அந்த வட்டத்தை விதைத்து அதை காடு போல் வளர்த்தவர் கருணாநிதி. அந்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா கேட்கறதுங்கிறது மிக கொடூரமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காமெடியா கூட நம்மளால அதை கடந்து போயிட முடியாது.